தமிழகத்தில் கோயில்களிலேயே பிரசாதம் தயாரித்து விற்பனை செய்யும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷின் முன்னெடுப்புக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு பாராட்டு தெரிவித்துள்ளது. விவரங்களுடன் செய்தியாளர் மகேந்திரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மகேந்திரன், விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் செயல்படக்கூடிய கோவில்களிலேயே பிரசாதம் தயாரித்து விற்பனை செய்யும் திட்டத்திற்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு பாராட்டு தெரிவித்திருக்கிறது. அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் முன்னெடுப்பில் தொடங்கப்பட்டுள்ள திட்டத்திற்கு உயர்நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்திருக்கிறது. பிரசாதங்களின் சுகாதாரத்தன்மை குறித்து பக்தர்களை நேரில் பார்க்கும் வகையில் ஏற்பாடு அமைந்திருப்பதாகவும் நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் இதற்கு முன்பாக ஒரு கோவிலுக்கு ஆய்வுக்கு சென்ற போது அந்த கோவிலில் விற்கப்படக்கூடிய பிரசாதங்களின் சுகாதாரத்தன்மை இல்லை என்று ஆய்வின் போது தெரிய வந்ததாக தெரிவித்திருந்தார். அதன் பிறகாக தான் கோவில்களிலேயே பிரசாதத்தை தயாரிக்கக்கூடிய நடைமுறை படிப்படியாக இந்து சமய அறநிலையத்துறையில் செயல்படக்கூடிய கோவில்களில் கொண்டு வரப்படும் என்று அவர் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது ஒரு சில கோவில்கள் இந்த கோவில்களிலே பிரசாதம் தயாரிக்கக்கூடிய நடைமுறை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதற்கு நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்திருக்கிறது. பக்தர்களுக்கு தரமான மற்றும் தூய்மையான பிரசாதங்கள் நேரடியாக கிடைப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறது.